அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இப்பொழுதும் அவர் ஜீவிக்கிறார். அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் ஜீவனுள்ள தேவனாக இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு அவர் இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஹல்லேலூயா. வாசிப்போமா? எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார். அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளுவார். விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க ஆமென். அப்போ அவர் பலியிடப்பட்டார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்திருக்கிறவருக்கு முன்பதாக சத்தமிடாமல் இருந்தார் எல்லா சூழ்நிலைகளிலும். அதுதான் அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்காக மரித்தார். அவருடைய கல்லறை நமக்காக திறந்து இருக்கிறது. சரித்திர பூர்வமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய கல்லறையானது இப்பொழுதும் the Church of the Holy Sepulchre என்றதான அந்த ஆலயத்திற்குள்ளே அந்த கல்லறை இருப்பதை இந்த நாட்களிலும் நம்ம பார்க்க முடியும். The traditional site of the tomb is located within the Church of the Holy Sepulchre. அந்த இடத்துல ஜெருசலேமில் இப்பொழுதும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அவருடைய கல்லறை மூடின கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே வாசித்த ஒரு வசனத்தில் அந்த ஸ்திரீகள் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை விட வாசிக்க வேண்டாம். மார்க் 16:6 The tomb was empty. Amen. பயப்படாதிருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று தூதன் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். மார்க் 16:6 வாசிக்கிறோம். யோவான் 20:6 வாசிக்கும் பொழுது சீமோன் பேதுரு கல்லறைக்குள்ளே பிரவேசிக்கிறான். அதை பார்க்கும் பொழுது அங்கே எல்லாம் வைத்த இடம் அங்கே வெற்றிடமாக இருக்கிறது. 8வது வசனம், மற்ற சீஷனும் அப்பொழுது பிரவேசித்து கண்டு அங்கே விசுவாசிக்கிறான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அங்கே ஏற்கனவே இந்த ஸ்திரீகள் நம்ம 24ஆம் அதிகாரம் 6வது வசனங்களில் அங்கே ஸ்திரீகள் அவர் வைத்த இடத்துல அவர் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் வைக்கப்பட்டதான அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. The tomb was first discovered empty by the women. Secondly, the tomb was found empty by his disciple Peter and then John. கர்த்தருடைய பிள்ளைகள் 3 விதமாக பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, காவல் சேவகரில் சிலர் பிரதான ஆசாரியரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். அவனை அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல, அவரைன்னு சொல்லுகிறேன். வசனத்தின்படி அப்படி இல்லை. நம்ம மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 11 முதல் 15 வசனங்கள், the Jewish leaders admit to Jesus body missing from the sealed tomb. அங்கே முத்திரை போடப்பட்டதான கல்லறையினுடைய கல்லில் அந்த கல்லறைக்குள்ளே இருந்து இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் காணாமல் போய்விட்டதை யூத அதிகாரிகள், வேத பாரகர்கள் அதை ஒத்துக்கொண்டு இந்த சேவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள்? பிரதான ஆசாரியனாகிய பொந்தி பிலாத்து கேட்டால் நீங்க என்ன சொல்லணும்? யாரோ களவாடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பரிசேயர்கள் போர் சேவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலேயே என்ன இருக்குது? லஞ்சம் தலை விரித்து ஆடி இருக்கிறது. ஒரு வழியா சொல்லுவோமா? தலை விரித்து ஆடுதா இல்லையா? ஆமா. கஷ்டப்படுறது யாரு? பணம் இல்லாதவங்க தான். பணம் இருக்கிறவங்க எப்படினாலும் கொடுத்து எதனாலும் சாதிச்சிருவாங்க. அதுதான் உலகம். ஆனா உங்களுக்காக எனக்காக என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, காவல் சேவகரில் சிலர்
பிரதான ஆசாரியருக்கு என்ன செய்கிறாங்களா, அந்த சொல்றாங்க, பிரதான ஆசிரியர்களுக்கு போய் சொல்றாங்க, அவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவரைன்னு போடல வசனத்தில், களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். யார் அந்த தேசாதிபதி? பொந்தியு பிலாத்து. இந்த தேசாதிபதி உங்களை தப்புவிப்போம் அப்படின்னு சொல்லுவானா? அப்படி சொல்லுவார். தேசாதிபதி கேள்வி கேட்டால் நாங்கள் உங்களை தப்புவிப்போம் என்று யாரு சொல்றாங்க? மத தலைவர்கள் சொல்கிறாங்க. மத தலைவர்கள் யார் தெரியுமில்ல? மத தலைவர்கள் யாரு? மத தலைவர்கள் தான். ஆமா, அந்த மத தலைவர்கள் உண்மையை மறைக்கிறார்கள். எதற்காக? ஆண்டவர் இயேசு உயிர்த்தோடு எழுந்ததை மறைப்பதற்காக. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் யாரும் அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை மறைக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அது நிச்சயமாய் நிறைவேறும். அவர் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னால் அவர் உயிர்த்தெழுவார். ஹல்லேலூயா. அவர் எந்த நாளிலும் உயிர்த்தெழ வல்லவர். அதுதான் வாசிக்கிறோம். அதே 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்நாள் வரைக்கும் அந்த கல்லறை திறந்திருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா? 15 மத்தேயு 28:15 வாசிக்கும் பொழுது, அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. யார் இந்த யூதர்கள்? யார் இந்த யூதர்கள்? சண்டை போடுறவங்க. ஒரு சொல்லுவோமா? அவங்க தானே? புரியல உங்களுக்கெல்லாம்? புரியாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஆமென். நல்ல வேளை கர்த்தர் நம்முடைய சபையை யூதர்கள் கையிலிருந்து விடுவித்தார். ஒரு வழியா சொல்லுவோமா? எத்தனை புரியுமோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள். யூதர்கள் இயேசுவை களவாடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? பொய் சொன்னார்கள். மக்களை நம்ப வைக்கும் பொருட்டு யூதர்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்வார்கள். அவர்களுடைய ஏமாற்றுக்கு யாரும் மயங்கி விடாதீர்கள். ஒரு வழியா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவருடைய அந்த கல்லறை இப்பொழுதும் என்ன இருக்குது? திறந்திருக்கிறது. பாஸ்டர், அவங்களாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளை தாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஒரு வழியா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா இந்தியாவில் இருக்கிறவங்க? அந்த குறிப்பிட்ட தேசத்தில் இருக்கிறவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகளா? கர்த்தர் நமக்காகவும் மரித்தார். ஒரு வழியா சொல்லுவோம். கர்த்தர் நமக்காகவும் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? தெளிவா இருக்கணும். ஒரு வழியா சொல்லுங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறாராம்? ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் இந்நாள் வரைக்கும் சொல்லுகிறபடி அவர் உயிர்த்தெழுந்தார். மாத்திரமல்ல, அவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:3 வாசிக்கும் பொழுது அவர் 40 நாட்கள் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:6 சொல்லுகிறது, அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அந்த வசனங்களை கொஞ்சம் போட்டிங்கன்னா, இங்கிலீஷ் தெரியாத ஒரு பிரதர் இருக்காங்க, அதனால தான், சரி, தமிழ் தெரியாத பிரதர் இருக்காங்க, வசனத்தை கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த 1 கொரிந்தியர் 15 நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் அந்த 15 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிரவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அவர் தரிசனமான தேவன். He appeared to everyone. He has given His presence to everyone. Even today நாம் பாடுவோம். அவர் பாடலை பாடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, salvation is proclaimed, sanctification assured,
and strength is communicated, we need to understand Satan is vanquished. Satan is vanquished. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12 முதல் எழுதின அந்த வசனத்தை வாசித்து நம்ம இந்த பாடலை பாடி நம்ம முடிக்க போகிறோம். Colossians chapter 2 verse 15. அவர் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோமா எல்லாரும்? நன்றி நன்றி. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நம் பாவம் கழுவிடவே கல்வாரி சிலுவையிலே தேவகுமாரன் மரித்து உயிர்த்தார். ஆமென். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உயிர்த்தெழுந்த பாடல். ஆமென். தேவகுமாரன் மரித்து உயிர்த்தார். நம் பாவம் கழுவிடவே கல்வாரி சிலுவையிலே தேவகுமாரன் மரித்து உயிர்த்தார். தேவகுமாரன் மரித்து உயிர்த்தார். நம் பாவம் கழுவிடவே கல்வாரி சிலுவையிலே தேவகுமாரன் மரித்து உயிர்த்தார். தேவகுமாரன் மரித்து உயிர்த்தார். தேவனின் வாக்கை நம்பிடுவார். கிருபையின் அன்பை ஏற்றிடுவார். தேவனின் வாக்கை நம்பிடுவாய். கிருபையின் அன்பை ஏற்றிடுவார். கல்வாரி நாதன் உனக்காகத்தானே உயிர்த்தெழுந்தாரே 3ஆம் நாளிலே. கல்வாரி நாதன் உனக்காகத்தானே உயிர்த்தெழுந்தாரே 3ஆம் நாளிலே. 3ஆம் நாளிலே நம் பாவம் கழுவிடவே கல்வாரி சிலுவையிலே தேவகுமாரன் மரித்து உயிர்த்தார். தேவகுமாரன் மரித்து உயிர்த்தார். நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கும்படியாக, நம்முடைய அக்கிரமங்களை அவர் போக்கும்படியாக, நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். இந்த நாளிலும் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட ஜீவனோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தலை கவிழ்ந்து நிற்க தேவையில்லை. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஏமாற்றப்பட தேவையில்லை. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமான சூழ்நிலைகள் வரலாம். ஏமாற்றத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் வரலாம். எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக இப்பொழுதும் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is sitting on the right hand side of the Father and he is interceding for every one of us. My dear child of God, you don't need to be afraid. You don't need to be disappointed. You don't need to be afraid of anything. But my Lord Jesus Christ has given you the spirit of power, of strength, of love, and he has given every blessings from the heavens and the earth. I mean, அவர் வானத்திலும் பூலோகத்திலும் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும்
நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய சபையாகிய அவருடைய சரீரத்திற்கு விரோதமாக பணம் கொடுத்து அந்த சரீரத்தை களவாடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிற அநேக மோசடிக்காரர்கள் இருப்பார்கள். தேவனுடைய சபைக்கு விரோதமாக பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக மாய்மாலமாய் நடித்து பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறதான பிசாசுடைய கூட்டாளிகள் இருப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அவருடைய வல்லமையுள்ளாலே நீங்கள் வெற்றி நடை போடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெற்றி நடை போட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் நீங்கள் கவலையோடு இருக்கலாம். You might be worried about your children, you might be worried about your family, but do not be afraid of anything. You are not a victim, but you are a victor. Jesus Christ has won the battle and he has given victory to you and me and for his church, and that is true. கர்த்தருடைய பிள்ளைகளே, யூத மத தலைவர்கள் ரோம போர் சேவகர்களுக்கு பணத்தை கொடுத்து அவருடைய சரீரத்தை களவாடி கொண்டு போய்விட்டார்கள் என்று பொய் சொல்ல சொன்னார்கள். ஈட்டியால் சேவகர்கள் கொத்திடவே செந்நீரும் தண்ணீரும் புறப்பட்டதே. ஈட்டியால் சேவகர்கள் கொத்திடவே செந்நீரும் தண்ணீரும் புறப்பட்டதே. திரைச்சீலை கிழிந்திடவே கல்லறைகள் திறந்திடவே தேசமதானன் உயிர்த்தெழுந்தார். திரைச்சீலை கிழிந்திடவே கல்லறைகள் திறந்திடவே தேவனின் வாக்கு நிறைவேறுதே, நிறைவேறுதே. நம் பாவம் கழுவிடவே கல்வாரி சிலுவையிலே தேவகுமாரன் மரித்துயிர்த்தார். தேவகுமாரன் மரித்துயிர்த்தார். கரகத்திட்ட நிறுத்ததுமாமா. பிதாவே, உடைய குமாரனை நீர்தாமே மரணத்தின் உபாதைகள் கட்டு கூடாமதில் இருந்த சூழ்நிலையிலே அவரை விடுவித்தீர், எமக்கு நன்றி. அப்போஸ்தலர் 2:24 சொன்னபடியே நீர் அவரை விடுவித்தீர், அவரை கட்டவிழ்த்தீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்துக் கொண்டு உடைய பிள்ளைகள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய நீர் உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.